வெல்கம் டு இன்ஃபோடெக்கி ஜெயின் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஜாவா வந்துட்டு எப்படி நம்ம மெஷினில் ரன் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவர் அண்ட் தென் பிகினர் வந்துட்டு டேரெக்டாக கான்செப்ட் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ பிஃபோர் கான்செப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி அது எப்படி நம்ம மெஷினில் ரன் ஆகுங்கிறது ஒரு பேசிக் லெவலில் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் திங்கிங் ஜாவா வந்துட்டு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை வந்துட்டு நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் ஜாவா வந்துட்டு சிம்பிள் லாங்குவேஜ் கிடையாது. இட்ஸ் அ ஹை லெவல். நம்மளுக்கு நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அண்ட் தென் நம்ம ஜாவாவில் வந்துட்டு எஸ்கியூஎல் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது என்டையர் திங் எப்படி வந்துட்டு ஜாவா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ பேசிக்லி ஜாவா எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்துட்டு எப்படி நம்ம ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ டேரெக்டாக கம்பல்சரி இந்த ஓஎஸ் வந்துட்டு நம்ம என்ன நோட் பேடில் வந்துட்டு ஒரு டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷனில் எழுதியிருக்கணும், அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஹியூமன் கோடாக நம்ம ஒரு கோடை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கிளாஸஸ் எழுதுவோம், இன்டர்ஃபேஸஸ் எழுதுவோம், மெத்தட்ஸ் நிறைய இருக்குதுல. இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் அந்த ஹியூமன் கோடை வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பைட் கோடை வந்துட்டு மெஷின் கோடுக்கு வந்துட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அண்ட் தென் மெஷின் கோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தென் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். ஸோ இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நடக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் எழுதினாலும் சரி, பெரிய பிஸ்னஸ் லாஜிக் எழுதினாலும் சரி. ஸோ இதனால தான் வந்துட்டு வி ஷுட் நோ அபவுட் த ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த 3 டூலுமே வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டர். இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப். எப்படின்னா ஹெல்ப்புங்கிறது இந்த சென்ஸ், உங்களோட ப்ரோக்ராமை ப்ராப்பராக கம்பைல் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு கம்பைல் டைம் எரர்னால் நீங்கள் எழுதியிருக்க கோடில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் உடனே உங்களுக்கு வந்து கம்பைல் டைம் காமிச்சிடும். இல்லை லாஜிக்கலாக தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா ரன் டைமில் உங்களுக்கு ஒரு எரர் காமிச்சிடும். ஸோ இந்த என்டையர் ஆப்ரேஷனுமே இந்த ஜேடிகேங்கிற ஒரே ஒரு ஃபைல் வந்து பார்த்துக்கும். பிகாஸ் நீங்கள் எக்லிப்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. எக்லிப்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான், அது ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கே நம்ம ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஈஸியாக சம் பட்டன்ஸ் அந்த வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். பட் அதுக்கு பேக் எண்டில் ஒர்க் ஆகிறது எல்லாமே ஜேடிகே தான். ஸோ நம்ம வைல் இன்ஸ்டாலிங் ஜேடிகே நம்ம பார்த்துருப்போம். ஜேடிகே வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஜேடிகே பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்ட்னா உங்களோட ஜேவிஎம்மும் வந்துட்டு கம்பல்சரி பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் தான். அண்ட் தென் ஜேஆர்இயும் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் தான். பட் ஜாவா வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பிகாஸ் ஜாவாவோட பைட் கோடு நீங்கள் எந்த மிஷினில் ரன் பண்ணிங்கனாலும் சேம் உங்களுக்கு அவுட்புட் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனால தான் வந்துட்டு ஜாவா வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்குது. பட் அந்த ஜாவா கூட நீங்கள் வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் பண்ணுறதுக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விண்டோஸில் இருந்து நீங்கள் மேக்கில் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா மேக்கோட ஜேவிஎம் வேணும். அப்போ தான் வந்துட்டு மேக் ஜேவிஎம் வந்துட்டு உங்கள் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் வந்துட்டு இந்த ஜேவிஎம், ஜேஆர்இ, ஜேடிகே எல்லாமே டிபெண்ட். பட் ஜாவா நார்மல் ஜாவானா அது வந்துட்டு இண்டிபெண்ட். ஸோ நம்ம வந்துட்டு எக்லிப்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணும்போது ஏன் ஜேஆர்இ இன்ஸ்டால் பண்ணல, ஜேவிஎம் இன்ஸ்டால் பண்ணலன்னா, ஸோ ஜேடிகே ஃபைலுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு ஜேவிஎம் வந்துடும் ஆஸ் வெல் அஸ் ஜேஆர்இயும் வந்துடும். ஸோ ஆல்ரெடி இந்த 2 டூலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்லேட்டராக உங்களுக்கு அந்த ஜேடிகே பேக்கேஜ்லேயே இருக்கும். பட் இதை தவிர என்னென்ன இருக்குன்னா அதில் சம் டெவலப்மெண்ட் டூல்ஸ்லாம் இருக்கும். டெவலப்மெண்ட் டூலுங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பைலர் இருக்கும், அண்ட் தென் ஒரு டீபக்கர் இருக்கும், அண்ட் தென் சம் இங்கே இருக்க லைப்ரரிஸை விட சம் அதர் கிளாஸ் லைப்ரரிஸ் கொஞ்சம் அதில் கொடுத்துருப்பாங்க. தென் ஜாவா டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. பட் நம்ம வந்துட்டு இதை மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா பிகாஸ் இந்த கம்பைலர் அண்ட் தென் டீபக்கர் தான் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ண போகிறது. ஸோ கம்பைலருங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த என்டையர் நீங்கள் டாட் கிளாஸ் ஃபைல் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் வந்துட்டு இதை எக்ஸ்டென்ஷன் வித் ஜாவாவில் தான் இருக்கும், டாட் ஜாவாவில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் ஏல வந்து ஒரு 10 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கீங்க, பியில் ஒரு 10 வேல்யூ, தென் அதை ஒரு சிம்பிள் ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ஷன் டிவிஷன். இது என்டையர்லி டாட் ஜாவாவில் எழுதியிருப்பீங்க. ஃபஸ்ட் இதை வந்துட்டு பைட் கூட கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எல்லோரும் இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஜேவிஎம் தான் அந்த பைட் கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது டோட்டலி ராங். உங்களோட ஜேடிகேல இருக்க ஒரு ஜாவா சி கம்பைலர் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த பைட் கோட் கன்வென்ஷனை பண்ணி கொடுக்குது. ஸோ ஜாவா சிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரைமரி கம்பைலர். ஸோ இந்த கம்பைலர் இல்லாமல் உங்களோட ப்ரோக்ராம் கம்பல்சரி பைட் கோடுக்கு சேஞ்ச் ஆகாது. இப்படி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜேவிஎம் வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணாது. அண்ட் தென் ஜேஆர்இ லைப்ரரிஸ் கூட நம்ம வந்து ஃபெச் பண்ண முடியாது. ஸோ த இனிஷியல் ஸ்டெப் வந்துட்டு கம்பைலர் தான். அந்த கம்பைலர் வந்துட்டு ஜாவா சி கம்பைலர் இட் இஸ் ப்ரெசன்ட் அண்டர் த ஜேடிகே பேக்கேஜ்.
ஸோ ஜேடிகே பேக்கேஜுங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும் ஜேடிகேயில் நிறைய வெர்ஷன் இருக்குது. ஆஸ் பர் த ஜாவா அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜேடிகேலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, 11 இருக்குது, 17 இருக்குது. ஸோ ஜாவா அப்டேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜேடிகேவும் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நியூ கான்செப்ட் வந்து ஜாவாவில் லான்ச் பண்ணியிருக்கேன்னா கம்பல்சரி நீங்கள் அந்த கம்பைலருக்கு தெரிய வைக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸில் வந்துட்டு நான் டிஃபால்ட் மெத்தடை வந்துட்டு நான் லான்ச் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ்லி ஜாவா 8க்கு முன்னாடி டிஃபால்ட் மெத்தட் க்ரியேட் பண்ண முடியாது இன்டர்ஃபேஸில். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நான் இப்படி ஒரு அப்டேட் நான் ஜாவாவில் பண்ணியிருக்கேன்னா கம்பல்சரி உங்களோட ஜேடிகேயில் இருக்க கம்பைலருக்கும் நீங்கள் அப்டேஷன் கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் கொடுக்கும். இல்லைனா அது வந்துட்டு கம்பல்சரி கம்பைல் டைம் எரர் ஆர் ரன் டைம் எரர் கொடுக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு ஜாவா அப்டேட் பண்ணாலும் அவங்க ஜேடிகேயும் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, நவ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஜேடிகேனா எல்லாருக்கும் இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் ஜேஆர்இன்னு என்ன? ஸோ இதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் ஜேடிகேயில், ஒன் ஆஃப் த பார்ட் தான் ஜேஆர்இ. பட் ஜேஆர்இக்குள்ளே ஜேவிஎம் இருக்கும், சம் செட் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கும். இட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜேவிஎம் வந்துட்டு ஆல்ரெடி ஜேஆர்இக்குள்ளேயே இருக்கும். பட் ப்ளஸ் ஜேவிஎம் ப்ளஸ் சம் லைப்ரரிஸ் கொடுத்துருப்பாங்க. லைப்ரரிஸுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு எஸ்கியூஎல் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஜேடிபிசி கனெக்ஷன், நார்மலாக ஒரு ஜாவாக்கும் டேட்டா பேஸுக்கும் கனெக்ஷன் எழுதுறீங்கன்னா அதில் நிறையா நீங்கள் நியூ இன்டர்ஃபேஸஸ் எழுதுவீங்க, கனெக்ஷன்ஸ் வந்துட்டு எழுதுவீங்க, ரிசல்ட் செட் எழுதுவீங்க, அண்ட் தென் வந்துட்டு எக்ஸிக்யூட் கொரி மெத்தடு பாஸ் பண்ணுவீங்க, ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு எஸ்கியூஎல் பேக்கேஜில் இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் தான், எக்ஸ்போர்ட் இன் த சென்ஸ் உங்களோட ப்ராஜெக்டில் அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இம்போர்ட் பண்ணினா மட்டும்தான் இந்த எல்லா கிளாஸஸும் வந்துட்டு எந்த ஒரு கம்பைல் டைம் எரராகவும் இது வந்துட்டு ஒரு வார்னிங் மெசேஜாகவும் கொடுக்காது. அதர்வைஸ் அப்படி ஒரு கிளாஸே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால தான் இந்த லைப்ரரிஸ் தேவைப்படுது. ஒன்லி எஸ்கியூஎலுக்கு தான் இந்த லைப்ரரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்மளோட ப்ரோக்ராமிங்கில் நிறைய லைப்ரரி இருக்குது. ஸோ லாங்குவேஜ் நார்மல் நீங்கள் ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ராமிங் எழுதுறீங்கன்னா கம்பல்சரி லாங்குவேஜ் பேஸ்ட் ஆன் பேக்கேஜ் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு யூட்டிலைசேஷன் பேக்கேஜ் தான் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஸ்கேனர் கிளாஸ் எழுதுறீங்கன்னா கூட கம்பல்சரி அது யூட்டில் பேக்கேஜில் தான் வரும். ஸோ நிறையா இந்த மாதிரி லைப்ரரிஸ் வந்துட்டு ஜேஆர்இ வச்சுருக்கும். ஸோ ஜேஆர்இங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஜேவிஎம்மும் சம் லைப்ரரிஸ். இப்போ நான் லைப்ரரிஸ் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, ஜேவிஎம்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஆஸ் எவ்ரி ஒன் கேன் சி, இதுதான் வந்துட்டு ஒரு ஜேவிஎம் ஆர்கிடெக்சர். ஸோ ஜேவிஎம் வந்துட்டு என்ன பண்ணுன்னா, இங்கே இந்த டயக்ராமில் கொடுத்த மாதிரி நிறைய பேர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த பார்ட் வந்துட்டு ஜேவிஎம் தான் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது. இல்லை, இது வந்துட்டு ஒரு கம்பைலர் தான் பண்ணி கொடுக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு ஒரு டாட் கிளாஸ் ஃபைல், சாரி நாட் கிளாஸ் ஃபைல், இட்ஸ் ஜாவா ஃபைல். இந்த ஜாவா ஃபைல் வந்துட்டு ஒரு சோர்ஸ் கோடாக நீங்கள் தான் ஹியூமன் கோடாக கொடுத்துருப்பீங்க. நான் ஒரு கோடு எழுதியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன், ஒரு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ஷன் எல்லாமே வச்சு நான் எழுதியிருப்பேன். நான் இப்போ இந்த ஒரு சோர்ஸ் கோடை நான் ஒரு பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுவோம். என்டையர் நீங்கள் எழுதியிருக்கிற ஃபைலை வந்துட்டு ஒரு 1s and 0s இருக்க ஃபைலாக மாற்றி கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் எல்லாமே 1s and 0 இருக்கும். நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் அது பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர். இந்த கம்பைலர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்துட்டு ஜேடிகேயில் கம்பைலர் இருக்குது. அந்த கம்பைலர் ஜாவாசி கம்பைலர் தான் பைட் பண்ணி இது பண்ணி கொடுக்கும். பட் இது கம்பைல் மட்டும்தான் பண்ணி கொடுக்கும். பட் ஜேவிஎம் தான் என்ன பண்ணுன்னா அதை ரெஸ்பெக்டிவாக எடுத்து அதை வந்துட்டு உங்களுக்கோட இன்டர்பிரிட்டரில் லோட் பண்ணும். ஸோ அதை லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபை பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதை வந்துட்டு ப்ராப்பராக அந்த கிளாஸை வந்து எடுத்து உங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பைட் கோட் லோடட் இன்டூ ஜேவிஎம். ஸோ இந்த பைட் கோட் வந்துட்டு ஜேவிஎம்மில் லோட் பண்ணினதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அன்வான்டாக வேறு ஒரு ஹேக்கிங் இல்லைனா ஏதாவது ஒரு அதில் ஜாவாவில் இல்லாத ஒரு லைன் எழுதியிருக்கீங்கன்னா அந்த கோடு வந்துட்டு நம்மளுக்கு ஜாவாவில் இருக்கா இல்லையான்னு வந்துட்டு ஜேவிஎம் தான் வெரிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்டுங்கிறது ஒரு கீவேர்டு எல்லாருக்கும் தெரியும். இதோட ஒரு பைட் கோடு 1011. நான் 1011ங்கிறத வந்துட்டு நம்ம எதுவும் எழுத தேவையில்லை. இன்ட்டுன்னு எழுதினீங்கனாலே இது வந்துட்டு வெரிஃபை ஆயிடும். இந்த ஒரு இன்ட்டுங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மெஷினில் இருக்குது. பட் நீங்கள் ஐஎன்டி இது வந்துட்டு கம்பல்சரி நம்மளுக்கு ஜாவாங்கிறது வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ். ஐஎன்டிங்கிற ஒரு கீவேர்டு கிடையாது. ஸோ இதுக்கும் ஒரு பைட் கோட் க்ரியேட் ஆகிருக்கும். லெட்ஸே 1101 ஒரு பைட் கோடு இருக்குதுன்னா கம்பல்சரி அந்த வெரிஃபையரில் இது கண்டுபிடிச்சிடும். இது இந்த மாதிரி ஒரு லைன் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே ஒரு கம்பைல் டைம் எரர் கிடைக்கும். ஸோ அந்த கம்பைல் டைம் எரர் ஏன் கிடைக்குதுன்னா இன்டர்பிரிட்டர் தான் நம்மளுக்கு கொடுக்கும். நீங்கள் ப்ரோக்ராமை வந்துட்டு பைட் கோடாக மாற்றின உடனே வந்துட்டு இன்டர்பிரிட்டர் வந்துட்டு செக் பண்ணி உங்களுக்கு உடனே ஒரு அண்டர்லைன் மார்க் கொடுக்கும். இப்படி ஒரு ரெட் கலர் அண்டர்லைன், இந்த லைனில் மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்.
ஸோ அந்த இன்டர்பிரட்டர் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அந்த அவுட்புட் ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் ஆர்கிடெக்சர் அபவுட் ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம். ஸோ ஜேவிஎம்ங்கிறது இட்ஸ் அ விர்ச்சுவல் மிஷின், ஜேஆர்இ ரன் டைம் என்விரான்மெண்ட், ஜேடிகேங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் கிட். ஸோ ஜேடிகேவும் ஜேஆர்இயும் நீங்கள் ஃபிசிக்கலாக வந்துட்டு உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஜேஆர்இ கூட உங்களோட எக்லிப்ஸ் ஃபைலில் பார்க்க முடியும், பட் ஜேவிஎம்மாக பார்க்க முடியாது பிகாஸ் இட்ஸ் நாட் ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட். அது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் தான், உங்களோட ஜேடிகே பேக்கேஜில் தான் இருக்குமோ தவிர நீங்கள் அதை வந்து பார்க்க முடியாது. பட் அதோட ஆப்ரேஷன் ப்ராப்பராக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அதை ஹெல்ப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.